வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி கபாலீஸ்வரர் கோயில் 63 திருவிழா பங்குனி உத்திரம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 63 திருவிழா. அதனால் 63 நாயன்மார்களை பற்றி நான் முன்னாடியே ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். இந்த புக்கை கையில் வச்சுருந்தேன். இன்றைக்கும் அதனால் 63 நாயன்மார்களை பற்றி பேசுகிறதுல ஒரு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நாயனார் திருநீலகண்ட நாயனார். இன்ஃபேக்ட் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ கூட ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணினேன். 63 நாயன்மார்களை பற்றி பேசுகிறப்போ அதை முதல்ல நமக்கு கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். திரு தொண்டத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு திருத்தொண்டத்தொகை, அதை வந்து பெரிய புராணமாக நமக்கு கொடுத்தவர் சேக்கிழார். முதல்ல அந்த 63 நாயன்மார்கள் நமக்கு கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் தான் பாடினார். அதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த டீட்டெயிலாக அவங்களுடைய சரித்திரம் என்னன்றதை கண்டுபிடிச்சி, அந்த காலத்தில் கூகுள்லாம் இருக்கலை, அதை கண்டுபிடிச்சி எழுதினவர் தான் சோழ ராஜாவுடைய மந்திரியாக இருந்த சேக்கிழார். அவருடைய சேக்கிழாருடைய பேரில் குன்றத்தூரில், சென்னைக்கு பக்கத்தில் குன்றத்தூர் பக்கத்தில் அரசு பள்ளியே இருக்குது. அவர் பிறந்த அந்த குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போகிற வழியிலேயே ரைட் சைடில் இருக்குது அவருக்குன்னு ஒரு தனி கோயில். அதுக்கு எதிர்த்தப்பில் சிவன் கோயில் கூட இருக்குது. சரி, இப்போ அந்த சொல்கிறப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அந்தணர்களை பற்றி நான் ஒரு பதிவு ஷார்ட் வீடியோன்னு போட்டிருந்தேன். எதுக்காகனா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இந்த திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கிற டைமில் வேதம் பாடின்னு வேதம் சொல்லிக்கிட்டு அந்தணர்கள் அப்படியே மாட வீதியை சுற்றிட்டு வராங்க சுவாமிக்கு பின்னாடி. அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, எல்லோரும் பின்னாடி வருவாங்க. இந்த வாட்டி தான் அதை அப்சர்வ் பண்ணினேன், முன்னாடி பண்ணினாங்களான்னு தெரியாது எனக்கு. அப்படியே உட்காந்து அந்த வேதம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க, பலர் உட்காந்து அந்த தெருவிலேயே, மாட வீதி தெருவிலேயே உட்காந்து வேதம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேர் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதான் மயிலாப்பூர் அப்படின்றது, மயிலையே கையிலை அப்படின்னா அந்த வேதம் சொல்லுபவர்கள் அவங்க எவ்வளவு நமக்காக பண்ணுறாங்க. அந்த வேதம் சொல்வதனால் நமக்கு நன்மை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வைப்ரேஷன்ஸ் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, அத்தனை ஜீவராசிக்கும் அந்த வேத சப்தம், வேத மந்திரம், அந்த வேத வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, வைப்ஸ் அப்படின்னு, அது உலகம் யூனிவர்ஸ் பூரா, அதோ எர்த்து மட்டும்னு கிடையாது, எர்த்தையும் தாண்டி அந்த வைப்ரேஷன்ஸ் அனைத்து ஜீவராசிக்கும் நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த திருஞான சம்பந்தர் பாரார், ஆழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு அந்த தேவரம். அதை சொல்லிவிட்டு இதையும் சொன்னேன். சுந்தரமூர்த்தி நாயனார் முதல்ல 63 நாயன்மார்களை பாடுறதுக்கு முதல் வரியை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு. முதல்ல தில்லைவாழ் அந்தனர் தான். அதுக்கப்புறம் 2வது வரி தான் 63 நாயன்மார் முதல் நாயனாராக சொல்கிறார். யார்? திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனாரை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷில் இருக்குது, அதை நான் படிச்சுட்டு தமிழில் அப்படியே படிக்கிறேன். திருநீலகண்ட நாயனார் வாஸ் அ பாட்டர். அவர் ஒரு குயவன். ஆனால் ஜாதியை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. 63 நாயன்மார்களில் இல்லாத ஜாதியே கிடையாது அப்படின்றது. முதல் ஜாதியை முதல்ல அவர் தில்லைவாழ் அந்தனர்தம் அப்படின்னு அடுத்து 2வது வரி யாரை சொல்கிறாருன்னா குயவன். அவர் வந்து குயவன், திருநீலகண்ட நாயனார். When he went after other woman, his wife told him, on the sacred name of Lord நீலகண்டா, டு நாட் டச் அஸ். ஸோ இந்த திருநீலகண்ட நாயனார் ஒரு குயவனாக இருக்கிறாரு, மண்பாண்டங்களை செய்து விற்பவர். அவர் வந்து வேறு சில பெண்கள்கிட்ட போயிட்டு வரதை பார்த்துட்டு அவருடைய மனைவியார் சொல்கிறாரு, திருநீலகண்ட பெயரால், இறைவன் திருநீலகண்டரின் பெயரால் எம்மை தொடாதீர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. டு நாட் டச் அஸ் அப்படின்னு. சின்ஸ் ஷீ uttered the word us, நாயனார் took an oath saying that not only her but no other woman would he ever touch even in his mind. இப்போ வந்து மனைவி வந்து எம்மை தொடாதீர் அல்ல நம்மை தொடாதீர் அப்படின்னு பன்மையில் சொல்லியிருக்காங்க. என்னை தொடாதீர்னு சொல்லலை, அவங்க நம்மை தொடாதீர் இல்லை எம்மை தொடாதீர் அப்படின்னு சொன்னதுனால நாயனார் என்ன எடுத்துக்கிட்டாருன்னா, ஒரு சத்தியம் எடுத்துக்கிட்டாரு, இனிமேல் எந்த பெண்களையுமே என் மனசால் கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு சங்கல்பம் தன் மனசில் எடுத்துக்கிட்டாரு. மனசால் கூட இன்னொரு பெண்களை நினைக்கிறது கிடையாது, இன்னொரு பெண்ணை நினைக்கிறது கிடையாது, பெண்களை நினைக்கிறது இல்லை அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டார். ஒன்ஸ் லார்ட் சிவா கேம் டு ஹிம் ஆஸ் அ செயின்ட் அண்ட் கேவ் ஹிம் அ மட் பால் ஃபார் சேஃப் கீப்பிங். ஒரு நாள் என்னாச்சு, சிவனே வர்றாரு ஒரு வேஷத்தில், ஒரு சன்னியாசி வேஷத்தில் வந்து அவர்கிட்ட ஒரு பவுல் கொடுக்குறாங்க, மட் பவுல், ஒரு மண் பாண்டத்தை கொடுக்குறாரு. அவரே ஒரு மண்பாண்டு செய்கிறவர் தான். அவர்கிட்ட வந்து திருநீலகண்டன்கிட்ட மண்பாண்டத்தை ஒரு சிவனடியாராக வந்து கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். த லார்ட் தென் enacted his divine play by making the bowl to vanish. அவர் என்ன பண்ணார், இறைவன் அதை மறைக்க வச்சுட்டார், அவருடைய திருவிளையாடலில் அதை மறைக்க வச்சுட்டார். அதுக்கப்புறம் வந்து கேட்குறப்போ, when informed, the enraged saint asked Nayanar to take a dip in the temple tank holding his wife's hand and declare that he had not stolen the wall. ஸோ அவர் எல்லாம் ஸ்தல யாத்திரைலாம் பண்ணிட்டு வந்து கேட்குறப்போ அந்த இது மறைய வச்சதே சிவன் தான். வந்து கேட்குறாரு, அதை வந்து இவர் சொல்கிறாரு, இல்லை காணாமல் போயிடுச்சு, அது தெரியாமல் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்றப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவன் இந்த சிவனடியார் வேஷத்தில் வந்தவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன் மனைவியோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கோயில் குளத்தில் முக்கி நான் எடுக்கவில்லை, திருடவில்லை அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு. The couple made their vow public and holding a stick on either ends instead of holding each other hands took the dip. ஸோ இப்போ வந்து இவருடைய மனசில் இவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அந்த சத்தியம் எல்லாமே ஊருக்கு சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா கையை தொடணும் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு, தொட்டு நீ கையை பிடிச்சின்னு அந்த குளத்தில் இறங்கி சத்தியம் பண்ணு அப்படின்னு. அப்போ பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த சத்தியம் நாங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு ஒரு முனையை திருநீலகண்ட நாயனாரும் மறுமுனையை மனைவி அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு அந்த குளத்தில் மூழ்கி எழும்புறாங்க. பை த கிரேஸ் ஆஃப் லார்ட் சிவா தே கம் அவுட் ஆஸ் யங் கப்புள். இறைவனுடைய திருவிளையாடலில் ஆசீர்வாதத்தில் ரெண்டு பேருமே மனைவியும் கணவரும் இள வயதோட அந்த குளத்துலேருந்து மேலே வர்றாங்க. பீப்புள் ஹூ விட்னஸ்ட் இட் பவுட் டு தெம். அத்தனை பேரும் அந்த ஊரில் இருக்க அத்தனை பேரும் இந்த திருநீலகண்ட நாயனார் மனைவியார் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய அந்த இளத்தோற்றத்தை மறுபடியும் அடைத்ததை பார்த்து இறைவனும் திரு உள்ளத்தில் இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதாக முதல் நாயன்மாருடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்குது. தொடர்ந்து இந்த 63 நாயன்மார்களை நாம் பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.